சார் வணக்கம். பூபதி ஜான் சார். சார் வணக்கம் சார். சார், அரசாங்கத்தோட பேப்பர் சார் ஒரு ஆளை முழுமையாக அக்யூஸ்டாகவும் மாற்றும், அவரை புனிதராகவும் மாற்றும். எப்படி அஜித் பவார் 10,000 கோடி ரூபா ஊழல் பண்ணாருன்ட்டு சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சொன்னதோ, பிரதமரே இப்படி சொன்னாரோ, அவங்களே தான் கடைசியில் க்ளீன் சிட் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரிலீஸும் பண்ணாங்க. அதுபோல் சார், இன்றைக்கி போலீஸ் நினச்சது அப்படின்னா அவங்கள யாரை வேணால் என்ன பண்ணாங்கன்ட்டு வேணால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வேணால் கொடுத்துடலாம். ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்றும் கோர்ட்டில் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் ஒரு பெரிய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு பத்திரிகை செய்தி. அதை கோர்ட் ஒன்றும் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதுவும் ஆதாரம் இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் அதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் போட்டாலும் அதில் எப்படி மாற்றி போடணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அது ஏதாவது ஒரு வேலை பண்ணி விட்ருவாங்க. ஆனால் கோர்ட்டில் இதெல்லாம் நிற்கணும் சார். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு 50 நாள் தான் இருக்குது. ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் பேரில் இவர் சொல்லி தான், இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த பேரம் இந்த 35 கோடி ரூபா பேரம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பொதுக்குழுவில் ஐயா வைகோ சொல்கிறாரு, எங்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்கன்னா நாங்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சிஎம் பேசினார். இது குதிரை பேரம்ட்டு டிஎம்கே ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. சார், இது ரொம்ப புதுசாக இருக்கா சார் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இந்த நடக்கிற கூத்தெல்லாம்? ஆமா, கொஞ்சம் புதுசுதான். எப்படின்னா, இப்ப திமுகவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, திமுக தான் அண்டர்ஸ்டா இருக்காங்க. ஓகே. எப்படி இருக்காங்கன்னா, வரக்கூடிய தேர்தல்ல கூட்டணி கட்சிகள் அவரை விட்டு விலகி போயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா விசிகா, இடதுசாரிகள் மத்தெல்லாம் தாவேக்காவோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சரி, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது திமுக தன்னை நிலைநிறுத்திக்கணும். ஓகே. அதற்கடுத்து மக்கள் மத்தியில திமுக எப்பவுமே அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கணும். ஓகே. இது இரண்டாவது. இதற்கான யுக்திகளை எடுக்கணும். ஓகே. ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணணும். இதற்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மற்ற எல்லா வார்த்தைகளும். இப்ப குதிரை பேரம் என்று சொன்னா திமுகவும் குதிரை பேரம் தான் பண்ணியிருக்கு. மதிமுக 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்காம திமுகலயே சேர்ந்தது. அது என்ன பேரம்? அது ஒரு குதிரை பேரமா தான் எடுத்துக்கணும். அப்போ அடிப்படையிலேயே பார்த்தோம்னா திமுக ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கு. அதுதான் அவங்களுடைய மெயின் கன்சர்னா இருக்கு. ஓகே. ரெண்டாவது ஒரு தோழர் சொன்னாரு, நம்ம விசிகாவுடைய திருமா அவர்கள் குதிரை பேரம் நடந்திருக்குதா அப்படின்ட்டு. திருமா அவர்களே வெளிப்படையா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டி காத்ததற்கு முக்கியமான பங்கு நான் வகித்திருக்கிறேன். என் மூலம் இந்த கூட்டணியை கலைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது. அதையெல்லாம் விட்டு சமூக நீதி, இரண்டாவது மாநில உரிமை, மூன்றாவது பிஜேபி என்கிற சக்தி உள்ளே வந்துவிடக் கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக கூட்டணியில் அங்கம் வைத்து கூட்டணியை கட்டி காத்தோம் அப்படிங்கிறார். அப்போ திருமா ஒருபோதும் குதிரை பேரத்தில் இருந்தது என்பது அது என்னது, அது வெறுப்பினுடைய இதுதான், இல்லைன்னா ஆதங்கம் தான் சொல்லணும். ஓகே. அதற்கு அடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா, கூட்டணி கட்சிகளை பற்றி திமுக இப்படி வசைபாடுவதற்கு இல்லைங்க, அதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்வதன் மூலம் அவர்கள் எதையும் சாதிப்பது இல்லை, மாறாக இழப்பார்கள். அதான் முக்கியம். அதான் மூத்த தலைவர்களாக ராஜாவா இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 13 வருடம் இந்த கூட்டணியோடு அண்டர்லைன் த வேர்ட் மிகுந்த வழிகளையும் தாங்கிக் கொண்டு கூட்டணியில் பயணிக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று திமுக மறு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம், இங்க கவனிக்க வேண்டியது. அப்போ கூட்டணி மதச்சார்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகித்த கட்சிகள் எல்லாரும்
சந்தோஷமாக இல்லை, வழிகளை சுமந்து கொண்டு ஒரே ஒரு காரியத்திற்காகவும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகவும் இருந்தது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. சரி, அது ரொம்ப நம்ம சொல்ல வர்றோங்க. ஆக திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் இருக்குல்லங்க, அதே ஒரே ஸ்ட்ராட்டஜியை மாத்துக்கிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் இன்னும் வலுவிழக்கும். சோபா மாடல்ங்கிற வார்த்தையை எவ்வளவு காலம் தான் பேசுறது? அது பேசாதீங்க, ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுது. அப்போ தாவேகா அப்படிங்கிறது ஒரு கட்சி இப்பதான் மக்களுடைய மேண்டேட்ல வந்திருக்கு. ஏதோ ஒரு மாற்று அப்படிங்கிற மக்களுடைய சிந்தனைகள் வந்திருக்கு. அதை எப்படி கவுண்டர் பண்றது அப்படிங்கிறது ஆரோக்கியமான கிரிட்டிசிசமா இருக்கணும். ஓகே, அதான் வைக்கணும். தட் இஸ் கால்ட் தி நேர்மறை கான்ஃபரன்டேஷன் சொல்றாங்க. அதான் நேர்மறையா இருக்கணும், எதிர்மறையா இருக்கக்கூடாது. அப்பதான் கெயின் பண்ண முடியும். அப்ப இது என்ன சொல்ல வரோம்னா, திமுகவினுடைய யுக்தியா தான் நம்ம பாக்குறோம், ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறோம். அது ஓகே ஓகே சார். அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த கரூர்ல இந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்த பிறகு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, நேர்மறையாகத்தான் விமர்சனங்களை வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி ஆட்சியில் திமுக இருந்தபோது நேர்மறையாகத்தான் விமர்சனம் வைக்கப்பட்டதா சார் அந்த ஆட்சியின் மேல? இல்ல சார், அதாவது என்னன்னா, இப்போ தாவேகாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தீய சக்தி அப்படின்னு சொல்லித்தான் அவங்க வச்சாங்க. அது டிபிக்கலா தாவேகா திமுகவினுடைய தீய சக்தி என்று வச்சதற்கு ஒரே நோக்கம் என்னன்னா, ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு ஒரு டூல், அது ஒரு ஆயுதம் சார். இல்ல நான் தீய சக்தின்னு சொன்னதை சொல்லல சார். நானு நீங்க கொலை பண்ணிட்டாங்க, இவங்க தான் பண்ணனாங்க, அரசியலுக்காக கொலை கூட பண்ணுவீங்களா, இப்படியெல்லாம் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரம் இருக்குல்ல, அப்படியான பிரச்சாரம் தான் இன்னைக்கு திமுக இந்த அரசுக்கு எதிராக எடுத்துட்டு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அப்படியெல்லாம் எடுக்கலாம். அதாவது திமுக அந்த லெவலுக்கு போல, ஆனால் திமுக பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னா, தாவேகாவை அவர்கள் வசைபாடுகிறார்கள், செய்யறாங்க. ஆனா அதற்கு இணையாக தோழமை கட்சிகளை, கூட இருந்த தோழமை கட்சிகளை வசைபாடுவது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்லங்கிற. ஓகே, அதை விடுங்க சார். இந்த இந்த 35 கோடி ரூபாய் கொடுத்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்ட்டு இன்னைக்கு கைதெல்லாம் நடந்திருக்கிறது. அதுல ஃபார்மர் மினிஸ்டர் சம்மந்தப்படுத்திருக்காங்க. மேபி அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இந்த விஷயத்த இன்னும் இது பிரிலிமினரி ஸ்டேஜ் தான். ஓகே, அது எந்த நோக்கம் என்ன, அது எந்த நோக்கத்துல நடந்துருச்சு, யார் இதற்கு அம்பை எய்தவர்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி யாரு எப்படி உருவாக்குனாங்க, இது உண்மையாலுமே உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிச்ச பிறகுதான் இதை பத்தியான ஒரு ஒப்பீனியனை கொண்டு வர முடியும். ஓகே சார், ஓகே ஓகே. பட் அடிப்படையில பார்க்க போனா இப்ப திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 6 மாசத்துலதான் அந்த ஆட்சி இருக்குன்னு சொல்றாரு. 6 மாசத்திற்குள்ள எப்ப வேணாலும் தேர்தல் வரலாம், தயாராகுங்கள் தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு கேடர் உடன்பிறப்புகளுக்கு சொல்றாரு. அப்போ அது ஒரு வார்த்தையும் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே. அப்போ 6 மாசம் ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்றாரு அப்படின்னா அதற்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கறத நீ போக போகத்தான் தெரியும். ஓகே ஓகே டாக்டர், நாங்க சர்வ நிச்சயமாக அந்த ஒரு வீடியோவை மையப்படுத்தி நாங்க விவாத நிகழ்ச்சி நடத்தல. ஏன் அப்படின்னா அது அவ்வளவு பெரிய ஒர்த்தான ஒண்ணுன்னு எங்களுக்கு தோணல. அதனால தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் கூட எங்களுக்கு அந்த ஒரு வீடியோவை வைத்து ஒரு விவாதம் நடத்தணும்னு எங்களுக்கு தோணல. அது ஒரு பெரிய இஷ்யூவா எங்களுக்கு தெரியல. அது சரியா? அதனால டாக்டர், ஆனா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரே நாளில் ஆளுநர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் டிஎம்கே கொடுப்பதும், லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பதும், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரை மையப்படுத்தி தமிழ்நாடு காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுவதும், ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்றதும், டாக்டர் இந்த ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஆடுபுலி ஆட்டம், இது 50 நாள்ல தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதாவது வினோதமா தெரியுதா? வினோதம் இல்லைங்க, இது டே 1லயே தொடங்கி இருக்கும். ஏன்னா திமுக டே 1லயே தொடங்கி இருக்கும். அது அதனாலதான் டைம் லிமிட் கொடுத்தாரு. சரி, ஸ்டாலின், மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள்
6 மாசம் நாங்க ஒண்ணும் டச் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. ஓகே. ஆனா 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகி கிட்டத்தட்ட 2 மாசத்துலயே தொடங்கிருச்சு. அதான் அடிப்படை. ஓகே. என்ன அப்படின்னாங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலம் இந்த ஆட்சியை பிடிப்பதிலும் இப்ப அதனுடைய அதிகாரத்தை நுகர்வதிலும் ரத்தம் சிந்தினார்கள், வேர்வை சிந்தினார்கள், கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவோ பாடுகளை கடந்து அவங்க வந்தாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள், மதிப்பிற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆனது கூட கிட்டத்தட்ட 50 வருட உழைப்பு அது. சுமார் மிசா காலத்திலிருந்து பல்வேறு விதமான போராட்டம். ஆனா தாவேகா வந்து ஆட்சி வந்தது வந்து 2 வருஷத்துல ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி 2-3 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி டக்குன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாங்க அடிப்படையே. சரி. திமுகவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை வந்து ஜீரணிக்க முடியல. இந்த டைஜஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இல்ல அப்படி ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ஐயா ஒரு நிமிஷம். நான் தப்பா சொல்லல. நான் ஆரோக்கியமான விவாதத்தை வைக்கிறேன். நீ கொஞ்சம் இருங்க. அப்ப என்னன்னா, இப்ப நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிடுறோம் சார், வயிறு தும்முன்னு ஆயிருது. உடனே டக்குன்னு இது பண்றதுக்கு கை விட்டு வாந்தி எடுத்தா எல்லாமே உடம்புக்கு தான் கேடுது. ஓகே. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். தானா கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்புறமேல் ஸ்லோவா செட்டில் ஆகி வயிறு செட்டில் ஆகும். ஓகே. அதுக்குள்ள நம்ம வயிற்ற போய் எல்லாம் உருட்டு கிருட்டி பண்ணும் போது வந்து கேஸ் தான் ஃபார்ம் ஆகி அல்சர் தான் வரும். சரி சரி. அதே கான்செப்ட் தான். அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்றேன் திமுகன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த பக்குவமும் இன்னும் வரல. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதுதான் சொல்ல வர்றோம். அதனால அதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க ஒரு இப்ப இவர்கிட்ட கவர்னர் கிட்ட கொண்டு போய் கலைக்கணும்னு சொல்றதும் அது சொல்றதும் இது ஒரு அண்ட்ரஸ்ட் கொடுக்கும். ஓகே. மக்கள் மத்தியில அது விவாதமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதனால என்ன அறுவடை பண்ண போறோம் ஓகே அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். ஓகே. அறுவடையில நல்ல அறுவடை வருமா? ஓகே. இல்ல நெல் பயிரில் இருந்து ஒண்ணுமே இல்லாம வந்துருமா? ஓகே. அதுதான் பார்க்கணும். அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க அடிப்படையில வந்து மக்களுடைய மனதில் அந்த மைண்ட நீங்க பண்றதுக்கு ஹீலிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதுக்கு நேரம் கொடுக்கணும். ஓகே. அதை நீங்க ஒத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பி இந்த பழைய வார்த்தைகளான சோபா மாடல், ரெண்டாவது நாங்க கூட்டணி கட்சிகளை நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமானவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரப்பா நான் தான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்றது, இது போன்றதெல்லாம் எடுபடாது. ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படி பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. டாக்டர், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ப்ளீஸ். கடைசியா சொல்றேங்க. அதாவது திமுக வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான எடுத்துக்கிட்ட போராட்டங்கள் எல்லாமே வந்து மிகச்சிறந்த போராட்டங்கள். அது டீலிமிட்டேஷன் ஆக இருக்கட்டும், மொழிவாரி உரிமையாகட்டும், மாநில உரிமையை பறிக்கிறதா இருக்கட்டும், நீட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், அப்புறம் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட போராட்டமா இருக்கட்டும், அப்புறம் இந்த எல்லாத்தையும் அருமையாக அற்புதமாக திராவிடர் முன்னேற்றல. அதில் அட்லீஸ்ட் அவர்கள் எடுத்த போராட்டங்களை கையில் எடுத்து முழுமையாக மொழிவாரி சம்பந்தப்பட்டது, நாட்டினுடைய மொழி உரிமை சம்பந்தப்பட்டது அனைத்தும் என்பதுதான் என்னுடைய நோக்கமா. சரி.